தவறாக ஏற்பட்டது என்று சொன்னால் அப்போ ஒரு க்ஷணத்தில் நாமும் மாறிவிடுவோம். அது யாராக இருந்தாலும் அப்படித்தான். இப்போ ஒரு பெரிய திருஷ்டாந்தம் சொல்கிறேன் பாருங்க. இந்த சம்சாரம்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, இது இருள் தருமான் ஞாலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த லோகத்தை விட்டு ஏன் போகணும்னு ஞானிகள்லாம் ஆசைப்படுகிறார்கள். இங்கே பகவானை சேவிக்கிறோம், இங்கே பகவன் நாமத்தை சொல்லலாம், எல்லாம் நன்னாக இருக்கே அப்படிதான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும். எவ்வளோ நேரம் நம்மளாலேயும் உட்கார முடியும்? யோசித்து பாருங்க. இந்த 2-3 மணி நேரம், அப்புறம் திருப்பி மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணி நேரம் உட்காடுறோம், கேட்குறோம், நன்னா இருக்கு எல்லாம் இருக்கு. அதுக்கு மேலே முடியுமா? உடம்பு இடம் கொடுக்காது, மனசு ஒருநிலைப்படுத்தி நம்மளால் செலுத்த முடியாது. இந்த லோகத்தில் இது சம்சார சாகரம்னு அதற்குத்தான் சொல்கிறோம். மேலே மேலே அலை அலையாக நம்முடைய மனதை அது கலைக்க பார்க்கும். அப்போ இந்த சம்சாரம்ன்றது இருள் தருமான் ஞானம். என்னதான் அறிவு ஞானம் இருந்தால் கூட ஒரு க்ஷணம் அப்படியே நம்மளை ஆட்டி பார்த்துரும். இது யார்? நமக்கு மட்டும் இல்லை, பகவானுடன் எப்பொழுதும் இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய கருடன் முதலியவர்களுக்கும் இப்படித்தான் ஆயித்துன்னு காட்டுறார்கள். சுமுகன்ற ஒரு நாகன், இந்த கருடன் இந்த சுமுகன்னு ஒரு இளம் நாக பிள்ளை இருந்தான். அவனை இரையாக கொள்ள வேணும்னு முதல்லயே கருடன் நிச்சயித்திருந்தான். நாகலோகத்திலே சில நாகங்கள் எல்லாம் அடித்து அடுத்த மாசம் உன்னை நான் இரையாக கொள்வேன் பார்னு சொல்லி வந்திருக்கான். ஆனா ஒரு பெரிய கதை. அதுல இந்த சுமுகன் என்பவன் கண்ணன், துவாரகாதீசனான கண்ணன் இடத்துல அபயம் கொண்டான். பகவானே, நீர் தான் என்னை காப்பாற்ற வேணும் அப்படின்னு அவன் இருக்கக்கூடிய சிம்மாசனத்துடைய கால் இருக்கு பாருங்கள், அதிலே அப்படி சுருண்டி கொண்டானான். ஒரு நாக வடிவத்தை கொண்டு அந்த சுமுகன் என்பவன் சுருண்டி கொண்டு என்னை கருடன் ஒழிக்க வருகிறான், தேவரீர் தான் காப்பாற்ற வேணும்னு இருந்தான். அப்போ பகவான் என்ன பண்ணான்? சரி, நான் உன்னை காப்பாற்றுகிறேன்னு அந்த நாகத்துக்கு அபயம் கொடுத்தான் கண்ணன். இது கிருஷ்ணனா இருக்கும் பொழுது. அப்போ கருடன் இப்படி முன்னாடி கோபம் கொண்டான். என்னது இது? என்னுடைய இரையை நீ இப்படி என்னிடத்துல இருந்து அபகரிக்கலாமா? யோசித்து பாருங்கள். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நாகங்கள் இருக்கு, கொடிய நாகங்கள் இருக்கு. அதையெல்லாம் அவன் கொள்ளலாம், வேற ஏதாவது எடுத்துக்கலாம். கண்ணன் இடத்துல போய் சரணாகதி அடைந்த ஒரு அடியவனைத்தான் கொள்ள வேணுமா? அப்படி கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் கருடனுக்கே புத்தி கலங்கித்தான். ஏன்னா இந்த லோகத்துல வந்தான் இல்லையா, அங்கிருந்து இங்கே கீழே இறங்கி வந்த பொழுது எல்லாம் ஒரு நிமிஷம் கலங்கி தகாத வார்த்தைகளை கண்ணனுக்கு பேசினான். என்ன சொன்னான் அப்படின்னா, ஏன்பா கண்ணா, நீ பரம்பொருள், உன்னை யாராலையும் உன்னை தூக்க முடியாது. ஆனா உன்னையும் கூட நான் அப்படி லாகவமாக எந்த கஷ்டம் இல்லாமல் நான் சுமந்தேனே. உன்னையும் தேவிமார்களையும் சுமந்தது இதற்குத்தானா? எனக்கு நீ பண்ணக்கூடிய பிரத்யோபகாரம் இதுதானா? உன்னை எப்படியெல்லாம் நான் பார்த்து கொண்டு எங்க போக வேணுமோ உடனடியாக நான் பறந்தேன் உன்னை ஏற்றிக்கொண்டு. இவ்வளவு நான் உனக்கு அடிமைத்தன்மை பண்ணேன், கைங்கரியம் பண்ணேன். இப்போ எனக்குன்னு இருக்கக்கூடிய ஆகாரத்தை நீ பறித்து விட்டாயே, இதற்குத்தான் உன்னை நான் சுமந்தேனோன்னு இப்படியெல்லாம் பேசிவிட்டான். அப்போ கண்ணன் சொன்னான், அப்படியா, நீ என்னை சுமந்தாயா, இங்கே வா அப்படின்னு தன் கையை இப்படி தோள்ல வைத்தானா. இந்த கையையாவது நீ சுமந்து பாருன்னு. கையை வைத்தவுடன் அப்படியே கீழே விழுந்தானா, பெரிய பாறையை வைத்தது போல. அப்பதான், நீ என்னை சுமக்கவில்லை கருடா, நான் தான் உன்னை சுமந்து கொண்டு உனக்கு நல்ல பெயரையும் ஏற்படுத்தினேன், எனக்கு வாகனம் என்று உனக்கு பெயரையும் ஏற்படுத்தினேன், அதை புரிந்து கொள்னு சொன்ன உடனே அப்பதான் ஒரு க்ஷணம் இந்த மாயையிலேருந்து வெளிவந்தான் கருடன். இது பகவான் நடத்தின ஒரு லீலை தான். விண்ணுளார் ஆழ்வார் பாடுறார். அப்படி விண்ணுளார் தன்னையும், விண்ணுளார் நித்தியசூரிகள் அவர்கள் இங்கே வந்தாலும் கூட இந்த இந்திரியங்கள் புலன்கள் அவர்களை மயக்கிவிடும், அவர்களையும் சரிய செய்யும் அப்படின்றதுக்கு இதை உதாரணமாக எடுத்து சொல்லுவார்கள். நித்தியசூரி அவனுக்கே இப்படி ஆகும், அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவது அப்படின்ற ஒரு கதை. அதனால இங்கே இது இப்போ இந்த தீய கந்தம்னு சொன்னா இந்த சம்சாரம். இப்போ இதுல வந்தார்கள்னா யாரையும் அது மாற்றிவிடும். இதே நல்லவர்களுடைய சம்பந்தம்ன்றதுக்கு பாருங்கள். எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த காலத்துல, ராமானுஜர் காலத்திலே கூரத்தாழ்வான் அவருடைய முக்கியமான சிஷ்யர் இருந்தார். அவரை பார்த்தாலே புண்ணியம்னு சொல்லுவோம். நம்ம சொல்றோம் இல்லையா, பெரியவர்கள்லாம் பார்த்தாலே, அது அவர் விஷயத்துல உண்மையாக இருந்தது. அப்படியே என்ன ஆச்சுன்னா, அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல ஒரு வைணவ குடும்பத்தினர் இருக்கார்கள். அந்த பையனுக்கு எல்லாம் அந்த அப்பா அம்மாக்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து எல்லாம் வளர்த்தார்கள். நல்லபடியா இருந்தான், அழகா திருமண் காப்பு 12 திருமணம் எட்டுன்னு ஒழுங்கா போவான். திடீர்னு ஒரு நாள் ஏதோ சிலரோட சம்பந்தம் ஏற்பட்டது, மற்றைய சமயத்தினரோட சம்பந்தம் ஏற்பட்டது. திடீர்னு அவன் ஒரு நாள் வீட்டுக்கு வரான். ரொம்ப நாள் 10-15 நாள் காணும், பையன் எங்க போனான்னே தெரியல, ஏதாவது வேற ஊருக்கு போயிருப்பான்னு நினைத்திருந்தார்கள். திடீர்னு வீட்டுக்கு வந்தா நெத்தியில எதுவும் இல்லை, சிகை காணும், எல்லாம் மொட்டை அடைச்சுண்டு அப்படி ஒரு புத்த பிக்ஷுவை போல வந்து நின்றான். இப்போ அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாச்சு, என்னப்பா இது,
ஒன்றும் நெத்தியில காணும், குடுமி இல்லை, என்ன ஒன்றும் இப்படி மாறிவிட்டாயே அப்படின்னு வருத்தப்பட்டார்கள். இல்லை, நான் அந்த இடத்துல ஒரு புத்த விஹாரத்துக்கு போனேன், அவர்கள் சொல்லக்கூடிய பிரவச்சனத்தை கேட்டேன், அதுதான் உண்மைன்னு நான் நம்பினேன் அப்படின்னு வந்து நின்றானா. இப்படியே வீட்டில் இருக்கான். இவர்களுக்கு ரொம்ப கவலை. பல மாசமாச்சு, என்ன சொன்னாலும் அவன் மனம் திருந்தவில்லை. இவர்கள் நிறைய உபதேசம் பண்ணி பார்க்கிறார்கள், எதுவும் நடக்கவே இல்லை. சரி, இது அவ்வளவுதான், நம்மால் எதுவும் பண்ண முடியாது, பகவான் தான் காப்பாற்றணும்னு இவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பழைய உருவம் போலே, முன்பது போலே அப்படி திருமண் காப்பெல்லாம் எட்டுண்டு குடும்பியுடன் நல்ல ஒரு வைதிக வேஷத்துல வந்து நின்றானா. என்னப்பா ஆச்சு, நீ கூரத்தாழ்வானை சேவித்தாயோ அப்படின்னு கேட்டார்களாம். அதுதான் நடந்திருக்கு. அப்படி அன்னைக்கு ஒரு நாள் கூரத்தாழ்வான் இப்படி வீதியில போகும்போது அவரை பார்த்து விட்டான். அவரை சேவித்த அடுத்த க்ஷணமே இவனுக்கு எல்லாம் மனசிலே, அவர் உபதேசிக்கவில்லை, எதுவும் பண்ணல. ஆனா அந்த மகானை சேவித்தவுடனே இவனுடைய அந்த துர்வாசனைகள் எல்லாம் நீங்க பெற்று பழையது போலே நல்வழியிலே வந்தான். அப்ப பாருங்கள், பெரியோருடைய சம்பந்தம்னு சொல்லும் பொழுது அவருடன் வார்த்தையாடுவது அதெல்லாம் அந்த தூரத்துக்கு போக வேண்டாம். சில சமயம் அவர்களை சேவித்தாலே நமக்கு போதும், அந்த நன்மைகள் ஏற்படும் என்பதாக காட்டப்படுறது. பல இடங்கள் சொல்லலாம். எம்பெருமானார் இப்படி அந்த பக்கம் மேல்கோட்டை, அந்த பக்கம் அவர் பல வருஷம் இருந்தார். இங்க கஷ்டங்கள்லாம் வரும்பொழுது அப்போ அங்க ஒரு இடத்துல சால கிராமம் இன்னைக்கும் அங்க ஒரு இடம் இருக்கு, இந்த மேல்கோட்டை மைசூர் அந்த பிராந்தியத்திலே. அப்போ அந்த காலத்திலே அந்த பகுதிகளில் நிறைய இந்த பௌத்த ஜெயின மதங்களை எல்லாம் பேசக்கூடியவர்கள், நாஸ்திகர்கள் நிறைய இருந்தார்களாம். சரி, எல்லாரோடையும் வாதம் பண்ணுவது அப்படின்றதெல்லாம் சரி வராது. எம்பெருமானார் 12,000 ஜெயினர்களுடன் வாதம் பண்ணார். அது ஒரு பக்கம் தொண்டனூர்ல. இன்னும் பலரும் இருந்தார்கள். அப்போ இவர்களுக்கு நல்ல மனசு சுத்தியை ஏற்படுத்தலாம். என்ன பண்ணுவதுன்னு பார்த்தாராம். அப்போ அந்த பக்கம் ஒரு நீர்நிலை இருந்தது. அங்கே ஒரு சின்ன ஒரு நதி, ஒரு குளம் இருந்தது. தன்னுடைய முக்கியமான சிஷ்யரான முதலியாண்டானை கூப்பிட்டு, நீர் ஒரு 2 நாள் அங்கே போய் உம்முடைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணும். அப்போ அந்த குளத்தில் இறங்கி அவர் நீராடுவது, இல்லை அங்கே அவர் ஆசமனம் பண்ணுவது, சந்தியாவந்தனம் பண்ணுவது எல்லாம் அந்த தீர்த்தத்தில் அவர் பண்ணார். 2 நாள் பண்ணிட்டு வந்துட்டார். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ஜலத்தை தான் அந்த ஜெயினர்கள் பௌத்தர்கள்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு கொஞ்ச நாள்ல அவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள். நாங்கள் திடீர்னு ஏதோ நடுவில் இப்படி மாறி வந்தோம், எங்களுடைய உண்மையான இந்த வேத நெறிக்கே நாங்கள் திரும்புகிறோம்னு வந்தார்கள். என்ன காரணம்னா, அப்படி அந்த 2 நாள் முதலியாண்டான் அந்த குளத்துல இறங்கி அனுஷ்டானம் பண்ணார். அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அங்க பட்டது, அவருடைய திருவடி சம்பந்தம் பட்டதனாலே, அந்த தீர்த்தத்தை இவர்கள் பருகி பயன்படுத்தினதுனாலே அவர்களுக்கெல்லாம் மனசு கலக்கம் போய் அப்படி ஒரு தெளிவு பிறந்ததுன்னு காட்டப்படுறது. இது மாதிரி பல இடங்களை நாம் எடுத்து சொல்லலாம். நல்லவர்களுடைய ஒரு சம்பந்தம் அது வந்தது என்று சொன்னால், எவ்வளவுதான் தீயவர்களாக இருந்தாலும் அவர்கள் மாறிவிடுவார்கள். அதே நேர்மாறாக எவ்வளவுதான் நல்லபடியாக ஒருத்தனை வளர்த்து நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னாலும், தீயவர்களுடைய சம்பந்தம் நேர்ந்தது என்னால் அவனும் அது போலே மாறிவிடுவான் என்பதாக காட்டப்படுறது. இது நமக்கு இதிகாச புராணங்கள்லாம் கதைகள்னு சொல்றோம். இதெல்லாம் இதற்காகத்தான் இந்த கதைகளை நாம் படிப்பது. இப்படி நேர்ந்தது, அவனுக்கு இப்படி நேர்ந்தது. அப்போ ஒரு பெரிய பெரிய பதவியில போகும்பொழுது அகங்காரம் வந்தால் அப்போ அவர்களும் கீழே சரிந்து விழுவார்கள். இந்திரனுக்கு அப்படி அவருடைய குருவான துர்வாசர் அவர் பகவானுடைய ஒரு மாலையை சமர்ப்பிக்கிறார். அதை அழகா இறங்கி கௌரவத்துடன் அப்படி வாங்கி கொள்ள வேணும். அப்படி பண்ணாமல் ஐராவதத்தின் மேலேயே அமர்ந்திருந்து யானையை வாங்க சொன்னான். அது தும்பிக்கையில வாங்கி, இவன் அதை வாங்கி கொண்டு தான் போட்டுக்கொள்ளாமல் யானையுடைய கழுத்திலே போட்டான். அது தும்பிக்கையால் அதை எடுத்து நாராக பிச்சு கீழே போட்டது. அப்போதான் இந்திரனுக்கு கெட்ட காலம் ஏற்பட்டது. நீ உன்னுடைய சாம்ராஜ்யம் எல்லாம் ஒழிந்து போகும் பார் அப்படின்னு அந்த குலகுரு சபித்தார்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்போ நம் கதைகள் கேட்பதே எதற்காக? இந்த இதிகாச புராணங்கள்ல பலவிதமான கதைகள் இருக்கு. அதில் நல்லது பண்ணால் மேலே போகிறான், ஆனால் எந்த மேல் பதவியில் இருந்தாலும் அகங்கரித்து தவறை செய்தான் என்னால் கீழே விழுகிறான் எல்லாம் சொல்லப்படுறது இல்லையா? இதெல்லாம் நமக்கு நாம் இதை பண்ண வேண்டும், இதை பண்ணக்கூடாதுன்றதை காட்டுவதற்குன்றதுக்காக நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால நல்லவர்களுடைய ஒரு சம்பந்தம், அதே போல தீயவருடைய சகவாசத்தை விட வேணும். தீயவர்கள் சொல்லும் பொழுது எதை சொல்றோம்? நமக்கு பூர்வர்கள் காட்டினதற்கு நேர்மாறாக சொல்லுவது. இல்லை நல்ல விஷயம்னு சொல்லுவோம். ஒரு 4 பேர் கூடினோன்னு சொன்னா என்ன பண்ணணும்? பகவத் குணத்தை பேசுவது, நல்ல விஷயங்களை பேசுவது. முதலாழ்வார்கள் கதையே அதுதான். 3 ஒரு இடத்துல சேர்ந்தார்கள். என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? பகவானை பத்தி பேசினார்கள். பகவான் அங்கே வந்து விட்டான். அப்போ நாம் ஒரு இடத்துல கூடுறோம்னு சொன்னா மற்றவர்களை குறை சொல்லுவது,
இல்லை மற்றவருடைய இந்த குற்றங்குறைகளை எடுத்து பேசுவது, இதெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல விஷயங்களை எடுத்து பேச வேணும். அப்போ பகவானும் அங்கே வந்து விடுவான்றதற்கு முதலாழ்வார்கள் சரித்திரம் தான் அதற்கு நாம் எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டியது. அதனால நல்ல சம்பந்தம் நமக்கு என்ன, தீயவர்களுடைய சகவாசத்தை ஒழிப்பது, இது அடிப்படையாக இங்கே மணவாள மாமனிகள் நமக்கு எடுத்து காட்டுறார். இன்னும் ரொம்ப அழகான ஒரு உபதேசம் ஆர்த்தி பிரபந்தத்திலே எடுத்து காட்டுறார். ஆர்த்தி பிரபந்தம்ன்றது எம்பெருமானார் மேலே அவருக்கு இருந்த ஒரு பக்தி அன்பு, அதை அப்படி வெளிப்படுத்தினார் அந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தின் மூலமாக. ஒரு 65 பாசுரங்கள் இருக்கு, 60 பாசுரங்களுக்கு மேலே. அதுல அவர் தெரிவிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அழகான ஒரு உபதேசம். நன்னாத நரகத்தை, அதாவது இந்த நரகம், அதை நீங்கள் அதற்குள்ளே போக வேண்டாம் என்று நீங்கள் நானிலத்தீர் ஆசைப்பட்டீர்களானால் நான் சொல்லுவதை பண்ணுங்கள். என் தாதையான எதிராசனை நாடும், நமக்கெல்லாம் தந்தையான எம்பெருமானாரை நீங்கள் பற்றுங்கள் என்றும் அவன் அந்தாதிதனை அனுசந்தியும், அவன் அடியாரோடு அந்த சிந்தாகுலம் கெட சேர்ந்திரும் முக்தி பின் சித்திக்குமே அப்படின்னு ஒரு பாசுரம். அந்த நன்னாத அப்படின்னா எவ்வளவு அனுபவித்தாலும் நரகம்ன்றதை ஒழிக்க முடியாது, அனுபவித்து கொண்டே இருக்கணும். ஊழி காலம் போகும் நரகத்தில் நாம் பண்ணியிருக்கிற பாபங்களை முடிக்க வேண்டும் என்னால். ஆனால் அப்பேற்பட்ட நந்தாத நரகத்தை நீங்கள் நாடக்கூடாது என்ன விரும்பினீர்களாகில், மனிதர்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சதாச்சாரியனை பற்றுங்கள். ஆச்சாரியனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானாரை, என் தாதையான எதிராசனை நாடும், அவரை நீர் அவருடைய சம்பந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு மேலே என்ன பண்ண வேண்டும், அவருடைய புகழை பாடுங்கள். என்னும் அவன் அந்தாதிதனை அனுசந்தியும், ராமானுஜ நூற்றந்தாதி எம்பெருமானாருடைய வைபவத்தை நாம் பேச வேண்டும் இல்லையா. நம்ம இருக்கும் காலம் எப்படி பொழுது போக்கணும் அப்படின்னா, இது போல அருளி செயல் என்ன, இந்த புராண ஸ்ரீராமாயணம் இல்லை ஸ்ரீ பாகவதம், இது போன்ற கதைகளை, பகவானுடைய குணங்களை கேட்பது. இப்போ ஸ்ரீராமாயணம் கேட்கணும், பாகவத பிரவச்சனம் கேட்கணும், எதற்கு? அதில் வம்புகள் பேசுறது அதுக்கு கிடையாது. பகவத் குணம் நிறைய அங்கே நமக்கு கேட்கலாம். இப்போ பொழுது போக்குவது எப்படி அப்படின்னா, இந்த காது படைத்த பையனை பகவத் குணத்தை கேட்டால்தான். அப்போ நல்ல விஷயத்திலே பொழுதை போக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்களை அருளி செயல். நம்முடைய சம்பிரதாயத்திலே பாகவதம் ஸ்ரீராவணம் எல்லாத்த காட்டிலும் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஏன் அவ்வளோ ஒரு ஏற்றம் அப்படின்னா, தொட்ட இடம் எல்லாம் பகவானுடைய குணங்கள், அந்த கதைகள், அதில் அவனுடைய பண்புகள், கல்யாண குணங்களை எடுத்து பேசி இருக்கும். அழகா சில பெரியோர்கள் காட்டினார்கள், மகாபாரதம் இதெல்லாம் பகவானோட குணத்தை பேசுகிறேன்னு தொடங்கித்தே ஒழிய தேவையில்லாத சில கதைகள், அதெல்லாம் கேட்பதற்கும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப கூசும். அதுபோல சில கதைகள்லாம் சொல்லி வைத்திருக்கு. அதனால அதை காட்டிலும் நம்முடைய ஆழ்வாருடைய அருளி செயலுக்கு இருக்கிற ஏற்றம் என்ன என்னால், ஆரம்பம் தொடங்கி கடைசி வரைக்கும் குணம், பகவத்குணம் பகவத்குணம் பகவத்குணம். அழகாக நமக்கு அந்த சாரமான வெண்ணெயை திரட்டி கொடுப்பது போல அனைத்து வேத இதிகாச புராணங்களினுடைய சாராம்சத்தை நமக்கு ஆழ்வார்கள் எடுத்து கொடுத்திருக்கார்கள். அதனால் அதை நாம் படித்தாலே போதும். அதற்கு பெரியோர்கள் இட்டிருக்கக்கூடிய அழகான உரைகள் என்ன, அதனுடைய தத்துவார்த்தங்களை தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ரகசிய கிரந்தங்கள் என்ன, இதை வாசித்தாலே நமக்கு இந்த மனுஷ ஆயுள் போராது. அதனால என்ன பண்ணணும், அதை இங்கே காட்டுறார். அவன் அந்தாதிதனை அனுசந்தியும், அப்படி ராமானுஜ நூற்றந்தாதியை அனுசந்திக்க வேணும். அதுதான் நமக்கு காயத்ரி மந்திரமே, பிரபன்ன காயத்ரின்னு அதற்கு பெயர். அடியார்களுக்கெல்லாம் 108 முறை நாம் காயத்ரி மந்திரத்தை அந்தணர்கள் சொல்லுவது போலே, அடியார்களுக்கு நமக்கு வேண்டியது என்ன, 108 முறை ராமானுஜ திருநாமத்தை நாம் சொல்லணும். ராமானுஷா ராமானுஜான்னு சொல்லணும். அதை தான் அழகா அந்த ஆச்சாரியர், அந்த அமுதனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமுதக்கவி, அவர் ராமானுஜ நூற்றந்தாதியாக நமக்கு அதை பாடி தந்திருக்காருன்னு பார்க்கிறோம். அப்படி அந்த எம்பெருமானாருடைய ஆச்சாரியருடைய குணத்தை பேசுவது, அதிலே ஒரு நற்பொழுது போக்குவது. இப்போ இந்த மாதிரி உபன்யாசங்கள் ஏற்பாடே அதற்குத்தானே. நமக்கு என்ன பண்ண வேணும், எதை விட வேணும், எதை கொள்ள வேணும்ன்ற ஒரு விவேகம் பிறக்க வேணும். அது மட்டுமல்ல, இன்றைய நாள் ஒரு நல்ல பொழுதாக போகும் இல்லையா. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பல உபன்யாசங்கள், அது அருளி செயல் என்ன, இல்லை ராமாயண கதைகள் என்ன, இது போன்ற நல்ல குணங்களை நாம் கேட்க கேட்க நல்ல பொழுது போகிறது. இல்லைன்னா யோசித்த பிறகு இன்னொரு 7-8 மணி நேரம் வேற ஏதாவது வம்பு தும்பு பேசுவது, இதெல்லாம் பண்ணால் நம்ம நிறையா பாப்பங்களை தான் சேர்த்து வைத்துப்போம். அதுக்கு பதிலாக இருக்கிற பாப்பங்கள்லாம் மூட்டையாக கழியும். பகவத் குணத்தை, பகவத் நாராயணா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை காதில் கேட்டோம்னு சொன்னாலேயே நிறையா பாப்பங்கள் போகுமா. தர்மசாஸ்திரங்கள்ல தான் சொல்றது. என்ன சொல்லியிருக்குன்னா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினோம்னா அதற்கு பிராயஷ்சித்தம் என்னவென்னால், பெரியோர்கள் இல்லை எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுவது 1 நிமிஷம் ஸ்மரிக்க வேணுமா.
அப்போ பண்ற பாபம் எல்லாம் போகும்னு காட்டுகிறார்கள். அதனால நல்ல ஒரு பொழுதுபோக்கு. அவன் அந்தாதி தன்னை அனுசந்தியும். அதற்கு மேலே அவனுடைய அடியார்களுடன் சேர்ந்திருங்கள். அதான் சத் சங்கம்ன்றத அங்க எடுத்து காட்டியிருக்கார். அடியார்களுடன் ஒரு சேர்த்தி என்பது வேணும். அப்படி இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முக்தி பின் சித்திக்குமே. மோட்சம் என்பது தன்னடையா வந்து சேரும். அதற்காக நாம் பிரயத்னப்பட தேவையில்லை. எம்பெருமானார் மணவாள மாமனிகள்லாம் காட்டிய ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, மோட்சத்துக்கு பின்னாடி நீ ஓட வேண்டாம். நீ இங்கே இருக்கிற வரையில் முக்கரணங்களாலேயும் நல்ல விஷயத்தை, பகவத் விஷயத்தை சிந்திப்பது, முடிந்த கைங்கரியத்தை பண்ணுவது, அதற்கு நீ பண்ணு. மோட்சத்தை பின்னாடி தானே பகவான் தருவான். ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டு அவனே மோட்சத்தை தந்து விடுவான். நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் எந்த தவறு இழைக்காமல் இருக்கணும். முடிந்த அளவுக்கு நல்ல காரியங்களை தான் கைங்கரியம்னு நாம் சொல்றோம். அபச்சாரங்களை விடுவது, கைங்கரியங்களை பண்ணுவது, இதற்கு நாம் மனதை செலுத்தினோம் என்னாலே போதும். மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், மோட்சத்துக்கு என்ன வேணும், எது பண்ணாலும் மோட்சம் கிடைக்காது. நாம் எது பண்ணாலும் மோட்சம் என்பது வராது. அது பகவான் அவனே மனம் உவந்து தந்தால் தான் கிடைக்குமே ஒழிய, இப்படியே நம்பிள்ளை அழகா ஒரு இடத்துல காட்டுறார். அவர் சொல்லும் பகவான் தான் மோட்சம். மோட்சம் வேணும், பகவான் கிடைக்கணும். எப்படி பகவான் கிடைக்கும்? பகவான் என்பவன் ஒரு மத்த களிறு, ஒரு மத்த கஜம் போல, பெரிய ஒரு யானை போல அவன். யானை மேல ஏறணும்னா யானை பாகனாக கூட ஏற முடியாது, அவனாக முயற்சி எடுத்தால். அப்படி யானையை கொஞ்சம் தாழ நின்று காலை தூக்கி கழுத்தை கீழே இறக்கினால்தான் யானையுடைய காலில் தன் காலை வைத்து காதை பிடித்து மேலே அவன் ஏறி உட்கார முடியும். பகவானும் அது போலத்தான் அப்படின்னு காட்டுறார்கள். அவனே தாழ விட்டு நம்மிடத்துல வந்தால்தான் அவனை நாம் பற்ற முடியுமே ஒழிய, பிரம்ம பிரயத்னம் பண்ணாலும் கூட நம்மால் அவனை பற்ற முடியாது. சரி, அப்ப என்னதான் பண்ணுவது? ஒன்னும் பண்ணாது. அவனுக்கு பிடித்ததை நீ பண்ணி கொண்டிரு, அவனே உன்னிடத்துல வந்து சேருவான்றதான் நம்முடைய பெரியோர்கள் காட்டின ஒரு உபதேசம்னு பார்க்கிறோம். அதனால சத்சங்கம், நல்லோர்களுடைய ஒரு சம்பந்தம், அது ஏற்பட்டால் நாமும் அது போல நல்ல பண்புகளுடன் கூடியவர்களாக ஆவோம். நல்ல பண்புகள் நம்ம இடத்துல வந்ததுன்னா காந்தம் இழுப்பது போல பகவான் நம்மிடத்துல வந்து விடுவான். அவனுக்கு வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இது போன்ற நல்ல பண்புடையவர்கள். கண்ணனை பத்தி சொல்லும் பொழுது, அவனுடைய எளிமைத்தன்மையை சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகம் அழகா சொல்லப்படுறது. அவனுக்கு வேற எதுவும் வேண்டாம். அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்யத் பாதாவனே ஜனாத் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேண்டியது, அதாவது துவாரகாதீசனான கண்ணனை எப்படி நாம் கவருவது அப்படின்னா துரியோதனாதிகள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். விதுரன் சொன்னார், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, பேருக்கு ஒரு பூர்ண கும்பம்னு அப்படி வைத்தால் போதும், பேருக்கு ஒரு தீர்த்தம்னு ஒன்று வைத்தால் அதை அவன் அர்க்கபாதி ஆச்சவனையும் பெருசாக எடுத்துக்கொள்வான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் பக்தி என்பதுதான். பக்தி கிரீதோ ஜனார்தனஹ இல்லையா? பக்தி உடையவர்களாலே அவனை அப்படியே விலை கொடுத்து வாங்கி விடலாம். எப்படி இந்த ஒரு 100 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுத்து ஒரு வஸ்துவை நாம் வாங்கிக் கொள்கிறோமோ, அதுபோல பகவானை விலைக்கு வாங்குவது என்று எதை கொண்டு, எவ்வளவு ரூபாய் கொடுத்தா பகவானை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னா, பக்தி என்பதை கொடுத்தால் அவனை நீ வாங்கி விடலாம்னு புராண ஸ்லோகங்கள் காட்டுறது. நாம் இருப்பது இந்த இருள் தருமான் ஞானம்னு அஜ்ஞானத்தை விளைக்கக்கூடிய பூமின்றதுனால எளிய விஷயம் கூட அது பெரிய போராட்டமாகத்தான் நமக்கு தோணும் இல்லையா? இந்த பக்தி நெறி, பக்தி மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதோ இல்லை பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லும் பொழுதோ எவ்வளவு எளிமையான விஷயம்னு நமக்கு தோன்றது. ஆனால் இந்த லோகமும் உடம்பும் புலன்கள் மனசு எல்லாம் அது காரியம் பண்ண தொடங்கித்துன்னு சொன்னால் இதுவே ஒரு பெரிய விஷயம் போலே நமக்கு தோணும். அதனால அடியார்கள் காட்டின, ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டினபடி அந்தந்த உபதேசங்களை மனதிலே கொண்டு நாமும் கூட இந்த பகவானுக்கு கட்டுப்பட்டு நல்ல விஷயங்களில் பொழுதுபோக்குவது. கடைசியில் சாராம்சம் இதுதான். முடிந்தளவு நல்ல விஷயங்களில் பொழுதுபோக்க வேண்டும். ஏன்னா நமக்கு ஒன்றும் ஆழ்வாரே தெரிவித்து விட்டார், இடகிலேனும் நட்டகில்லேன் ஐம்புலன் வெல்லகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறி தேத்தகில்லேன். ஏன்னா கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் நான் பண்ணேனா? ஒன்றும் பண்ணவில்லை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் சாமர்த்தியமும் இல்லை. இப்போ நீ என்னை கட்டாட்சித்தாயாகில் அது போதும், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னே ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வாரை தெரிவிக்கிறார். ஞானிகளில் தலை சிறந்தவரான நம்மாழ்வார் அது போல தெரிவிக்கிறார்னு பார்க்குறோம். அதனால என்ன நாம் மாற்றிக்கொள்ள வேணும், இன்னைக்கு எதை நாம் மாற்றிக்கொள்ள வேணும் அப்படின்னா, நல்ல விஷயங்களையே கேளுங்கள். குறை கூறுவது, மற்றவர்களை இது பண்ண அதை அந்த பக்கத்துக்கே போக வேண்டாம். இன்னொன்று முக்கியமானது, நம்ம இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அடுத்தவர்கள் சொன்னால் அடியேன் அதை நாம் ஏற்றுக்கொண்டு போவதுன்றது ரொம்ப அடிப்படையான விஷயம். அது பொதுவாகவே எல்லாருக்கும் வேணும். வைணவர்கள் அடியார்கள்னு சொல்லும் பொழுது ரொம்பவே முக்கியமாக வேண்டியது.
இல்லையா? நம்ம ஒருத்தர் இல்லை இது போல பண்ணணும், இந்த கைங்கரியத்தை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள்னு சொன்னால் அது ஏற்புடையதாக இருந்தால் சரி அப்படின்னு எடுத்துட்டு போகணும். இல்லை மாற்றி சொல்கிறேன் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகணும். இல்லையா? அவர் சொல்ல நான் எப்படி அது கேட்கலாம் அப்படின்ற அந்த ஒரு குணம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்படி இது இருந்துருதுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இந்த இகலோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி நமக்கு சுலபமாக எல்லாம் நடக்கும்னு நாம் பார்க்கிறோம். அதனால மணவாள மாமனிகள் காட்டினது போலே நல்லவர்களுடைய சம்பந்தம் ஒரு பக்கம், மற்றவர்களுடைய சம்பந்தத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது ஒரு பக்கம், அந்த பகவத் குணங்களை கேட்டுக்கொண்டு அப்படி முடிந்த கைங்கரியங்களை நாம் முக்கரணங்களாலேயும் முடிந்த கைங்கரியங்களை நாம் பண்ணிக்கொண்டு வந்தோம் என்று சொன்னால் பகவான் நேரடியாக நம்ம இடத்துல வருவான். அதனால குழந்தைகளுக்கு நாம் எப்படி கண்டித்து அவர்களை வளர்க்கிறோமோ அதுபோல வேதங்களும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நம்மை கண்டித்து சொல்றது, இதை பண்ணி இதை பண்ணாதே, இந்த காலத்துல இதை பண்ணி இந்த காலத்துல இதை பண்ணாதேன்னு சொன்னா அது ஏன் எதற்குன்ற நாம் வாதாடி கொண்டிருந்தால் எங்கேயும் நாம் போக மாட்டோம். மறுபடியும் இந்த சம்சாரத்துல ஒரு பிறவி, மறுபடியும் ஒரு சம்சாரத்துல பிறவி, இப்படிதான் அது நீடித்து கொண்டிருக்குமே ஒழிய அது ஒரு முடிவு என்பதே வராது. அதனால பெரியோர்கள் காட்டின அந்த பாதையை நாம் சரிவர கடைபிடிப்போம். அதனாலே நல்ல ஒரு ஸ்வரூப உஜ்ஜீவனத்தை நாம் எல்லோரும் அடைவோம் என்று இந்த பகவானிடத்தில் பிரார்த்தித்து செய்யும் மங்களாசாசனம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.